மனிதன் பாவத்தை துணிகரமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை இந்த உலகத்தின் மீது அனுப்புகிறார். இன்னைக்கெல்லாம் நியாய தீர்ப்பை குறித்து சபையில பிரசங்கிக்கப்படுறதே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல நரகத்தை குறித்து பேசுகிறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று அன்பின் தேவன் இயேசு நரகத்தின் பயங்கரத்தை பற்றி பேசுகிறார். பாவத்தை பார்த்தாலே நரகமாம். செல்போன்ல ஆபாசம் பார்க்கிறவங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. பாவத்தை பார்த்தாலே நரகம் என்றால் விபச்சாரக்காரர், ஓரின சேர்க்கையாளர், இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்குமோ என்பதை நினைத்தாலே நடுக்கமாயிருக்கிறது. அநேக ஊழியக்காரங்க கூட மனைவியை தள்ளி விட்டுட்டு வேறொரு பெண்ணோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தாலே நரகம் என்றால் இவர்களுடைய நிலைமை எல்லாம் பரிதாபம். நியாய தீர்ப்பு நாளிலே பரிதாபம். எந்த அளவிற்கு பாவத்தோடு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். நரகத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள்.